இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அதை நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏய், எனக்கு சூடு சொரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை வாக்காத எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்னா என்ன ஓமண்ண? போடா எடுத்துக்கங்க. போடா. ஐயோ, வைக்கிற எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன். என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்புண்ணே. இதுதான் ஒத்துழைப்பு. ஒரு நூலு ரெண்டு நூலு அறுந்து போச்சுன்னா முடிச்சு போட்டு தறி நெஞ்சிடலாம். நூலு முச்சு கூட அறுந்து போச்சுன்னா எப்படி தறி நெய்கிறது? ஐயோ, கவுண்டர் விட்டு ஆம்பளைகளே அடுத்த விட்டு பொண்ணுங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பெருமைப்பட்ட காலம் போய் கவுண்டர் விட்டு கன்னி பொண்ணு எவனோ ஒரு மகன் தெரியாதவனுக்கு முந்தி விரிச்சுட்டான்னு ஊரு பேசுற மாதிரி வச்சுட்டியே. ஆறுல சனின்னா அர்ச்சனை பண்ணிடலாம், நீ பேர்லயே சனிய வச்சுக்கிட்டு இருக்கிறியே. யாருடி? யாரு உன் வயிற்றுல வளர்ந்த அந்த பிள்ளைக்கு அப்ப யாரு? ஐயா சொல்லு, ஐயா சொல்லுடி. ஆத்தா கிடந்து இப்படி தவிக்குது இல்ல, யாருன்னு உன் வாயை திறந்து சொல்ல முடியும்? வழி தவறி நடந்தாலே என் மகன் ஒத்துக்க மாட்டான். நீ இப்படி மர தவறி போய் வந்து நிக்கிறியே, இது அவன் எப்படி தாங்க போறான்? நான் என்ன பண்ணுவேன்? இத நான் என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல போறேன்? என்னாச்சு? என்ன நடந்தது ஆத்தா? என்ன நடக்கல? உரம் பாஞ்ச ஒன்றரை உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே, இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன்? கவுண்டரையா, பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா. தப்பு நடந்தாலே கவுண்டர் சரியா விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவாரு. இப்ப தான் வீட்டுக்குள்ளேயே நடந்தத விசாரிச்சு சொல்லாமலா இருப்பாரு? அவன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் இப்படித்தாப்பா. பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க. இது கவுண்டர் விஷயத்துல உண்மையாயிடுச்சு பத்தியா? வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போதே கொழுந்தியா கிட்ட காதை புடிச்சு விளையாடினாரு. பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா, கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு. ஆனா வெள்ளையும் சொல்லையும் வெறும் வேஷம் தாயா. வெப்பாத்தி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆகி போச்சு பாத்தியா? இது என் வீட்டு விஷயம். இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாவுல உள்ள போலாம். டேய் தவசி, நில்றா. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலே அவதான்டா என் புள்ள. அவ காப்பாத்துற கௌரவத்தை தெருவுல கொண்டாந்து நிறுத்திட்டியே,
நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு ஆத்தானும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. போயிரு. அத்தா, இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத. போயிரு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு எந்த ஜாமீனும் வேண்டாம். தயவு பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்களே. என்னம்மா இது? உங்க வீட்டுக்காரர் தவசி எவ்வளவு நல்ல மனுஷன். அவருக்காகத்தாமா இந்த ஜாமீனையும் எடுத்திருக்கேன். ஏம்மா வேண்டாங்கிற? அதை நான் எப்படிங்க சொல்லுவேன்? யாருக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த வாழ்க்கைக்கு பங்கம் வந்துருச்சு. இனிமே அந்த மனுஷன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். என்ன விட்டுருங்களே. இத பாருமா, ஜாமீன் எடுத்ததுதான். எப்ப நீ போகணும்னு விரும்புறியோ அப்ப போகலாம். நான் வரேம்மா. என்ன இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? இந்த உடைஞ்சு கிடக்கிற பானை மாதிரி என் மனசு உடைஞ்சு போச்சுங்க கவுண்டர் ஐயா. இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருப்பீங்க. வீட்டுக்கு போய் இந்த ஊர் ஜனங்க முகத்திலேயே முடிக்கிறது இல்லைன்னு உட்கார்ந்தா, நான் தண்ணி குடிக்கிற டம்ளர்ல இருந்து தெய்வமா நினைக்கிற இஸ்திரி போட்டி வரைக்கும் கவுண்டர் ஐயா நீங்க வாங்கி கொடுத்தது அதெல்லாம் என்ன ஏளனமா பாக்குது ஐயா. இனி இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன் ஐயா. நான் எங்காவது போயிரு கவுண்டர் ஐயா, நான் எங்காவது போயிரு. ராமர் வனவாசம் போனப்ப சீதையும் லட்சுமணன் கூட போனாங்க. எனக்கு அப்படி யாரும் வரலையே. நீயாவது கூட இருப்பன்னு நினைச்சேன். இப்ப நீயும் போறேங்கிற. போவல்ல, போ. ஏன் நிக்கிற? போ. கவுண்டர் ஐயா, நான் உங்களை விட்டு போக மாட்டேயா. நான் உங்களை விட்டு போக மாட்டேயா. வெல்ல, ஏண்டி கத்துற? மரியாதையா உண்மையை சொல்லு. சொல்லுடி, சொல்லு சொல்லு சொல்லு. உன்னை என்ன செய்றேன் பாரு. எழுந்திருடி, எழுந்திரு. போட்டுக்கு கொடுத்த ரவிக்கு எல்லாம் காணமே எங்கடின்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி பிடிவாதமா பிடிக்கிறேன். நீ பட்னி கிடந்தா மட்டும் நான் விட்டுடுவேன் நினைக்கிறியா? அடிக்காதீங்க சித்தி. அடிக்காம பெத்த அப்பனையே காட்டி கொடுக்கிற உனக்கு கல்யாணம் வேற கேக்குதாடி? சொல்லுடி, சொல்லு. டேய் தம்பி, இவளை வெளியே விட்டா இவங்க அப்பா மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். இவ வெளியே போகாம நீ தான் பாத்துக்கணும். என்னங்க புரியாம பேசுறீங்க? இப்ப உங்க பொண்ணோட வாய் அடக்கல, அப்புறம் நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமா அடங்கி போயிட வேண்டியதுதான். ஐயா ஐயா, உங்களை பாக்கிறதுக்கு தூக்கநாயக்கம் பாலத்துல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. இது பாருங்க, 5-6 தடவை லெட்டர் போட்டாச்சு, 2-3 தடவை ஆள் அனுப்பிச்சும் பார்த்தாச்சு. நீங்க கல்யாணத்தை நடத்துற மாதிரியே தெரியலையே. அதான் 2 லோன் கேட்டு போலான்னு வந்தனுங்க. என்னப்பா சும்மாடா, எத்தனை நாளைக்கு காத்துட்டு இருக்கிறத? என்னங்க இது? இந்த கல்யாணம் நடக்கலையேன்னு முறைப்படி வருத்தப்பட வேண்டியது நாங்க. நீங்க ஏன் அனாவசியமா ஆயிட்டுக்கிறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. உங்க பொண்ணுக்கு எங்க பையனை பிடிச்சிருக்குது, வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சனாதான் பொண்ணு கேட்டே வந்தோம். இப்ப இந்த மாதிரி பேசுறது என்னமா அர்த்தம்? சொல்லுங்க சக்கர கவுண்டர. அப்போ என் பொண்ணுக்கு பிடிச்சது, இப்ப பிடிக்கல. மறுபடியும் எப்பாவது பிடிக்குதுன்னு சொன்னா சொல்லி அனுப்புறோம். இப்ப நீங்க புறப்படுங்க. அப்போ நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்தத்துக்கு என்னங்க அர்த்தம்? நடந்து முடிஞ்ச கல்யாண வாழ்க்கையே சரியா இருக்க மாட்டேங்குது. நீங்க நடனா நிச்சயதார்த்தத்திலே நிக்கிறீங்க. என்னங்க இது ரொம்ப அநியாயம் பண்றீங்க. தம்பி, போயிடணும்னு சொன்னா போயிடணும், இல்லனா நாங்களே அனுப்பி வச்சிடுவோம். தவிர எப்படி? வாடா போலாம். நான் துவைக்கிற இடத்துல இந்த எறும்பாட்டை விடுவாங்க, அருவி கட்டுவாங்க. எவ்வளவு துணி தான் துவைக்கிறது? மாமா, நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். வடிவு துணியாச்சே, யாருக்கு எழுதியிருக்கோம்? சின்ன கவுண்டருக்கா இருக்குமோ? வள்ளி வள்ளி, கொஞ்சம் பொறுத்துக்கு தாயி, கொஞ்சம் பொறுத்துக்க. எவ்வளவு நாச்சமே இப்படி கடந்து துடிக்கிறாளே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னன்னு சொல்றது அம்மனி? சொல்லுல, குழந்தை தலை பிறண்டு கிடக்குது. 2 உசுர்ல 1 உசுரத்தான் காப்பாத்த முடியும். சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுங்க அம்மனி.
அந்த கிழவி பெத்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்காளேன்னு நினைக்கிறியா? நான் அதுக்கு வரல தாயி. நீயும் மாலஸ்தீன்னு எனக்கு தெரியாதா? நீ அம்மாவா இருந்த ஆளாக்குனியே உங்களோட தங்கச்சி. அவ இப்ப அம்மா ஆக போறா. ஏருசுக்காரி, முத பிரசவம். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல தாயி. கவுண்டரையா, கடுதாச்சி வந்துருங்க. என்னங்க கடுதாசில என்ன எழுதுன்னு பார்த்து சொல்லு. ஐயா, யாரோ ஜட்ஜி எழுதிருக்காரு. உங்க சம்சாரம் வெட்டினதால மலைச்சாமி சாகலிங்களாமா. ஏதோ மூச்சு திணறி போய் செத்துருக்காரு. அதனால ஜாமீன் எடுத்தாச்சுன்னு எழுதிருக்காருங்க. எப்படி இறந்தான்னு எழுதியிருக்காரு? மூச்சு திணறி செத்துட்டானுங்களா? வணக்கம்ங்க. வணக்கங்க. நீங்க அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கிற ஒரே காரணத்துக்காக தானுங்க நான் என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்காம இருக்கிறேனுங்க. என்ன சொல்றீங்க? உங்க மச்சான பத்தி தான் சொல்றேனுங்க. இப்ப என்னாச்சு? நிச்சயதார்த்தம் பண்ணி 6 மாசம் ஆச்சுங்க. லெட்டர் போட்டு பார்த்தா, ஆள் அனுப்பிச்சு பார்த்தா எந்த பதிலும் இல்லைங்க. எதுக்கு நேர்ல கேட்கலான்னு போனா பொண்ணை கூட கண்ணுல காட்டாம இருந்தாலும் இடக்க முடக்க பேசுறாருங்க. ஐயா, வீட்டுக்குள்ள வடிவ அலற சத்தம் கேக்குதுங்க. அந்த பொண்ணு ஏதோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேங்க. கவுண்டரியா, வடிவுக்கு ஏதோ ஆபத்து போடுறீங்க. இந்த ரவுக்கு தொழில் எழுதி இருக்குங்க. சின்னட போய் அமாவாசை உங்களோட காட சொன்னானுங்க. மரியாதை கொடுக்காத வீட்டுக்குள்ள இப்படி தெரியாம நுழைறதுதான் பெரிய மனுஷனுக்காக. சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இந்த சின்ன கவுண்டன் தலையிடுவான். எங்க அக்கா பொண்ணு வடிவு எங்க இருக்கா உடனே தெரிஞ்சாங்கன்னு அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும். பெத்தப்ப எனக்கு தெரியாதா தான் பொண்ணு எங்க எப்படி யார் கூட சேர்க்கணும்னு? அவ உடம்பு வாய்க்காக்கரையில் ஒதுங்கன்னு நினைக்கிறேன். நீதியை காப்பாத்துற பரம்பரையாச்சே, முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாத்து. அவ உசுருக்கு ஏதாச்சும் ஆச்சு உன்னை உருத்தெரியாம அடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஆம்பளை பிள்ளாமணி, என்னக்கா அப்படி பாக்குற? இது முறை தவறி பிறந்த குழந்தைதாக்கா. ஆனா ஒரு நீயும் நினைக்கிற மாதிரி உன் முந்தானிக்கு துரோகம் பண்ணி பொறுக்கலக்கா. இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்றேன், என்ன நம்புக்கா. இந்த குழந்தைக்கு அப்பா ஆத்தா இல்லக்கா. நீ யார வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அந்த மலைச்சாமி தாக்கா இதோட அப்பா. செத்து போன மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்குன்னு சொல்லி அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு.
அங்க அவரோட கையில என் பேரு பச்சை குத்தி இருந்தது அத்தான் பார்த்துட்டா இருக்கு. எனக்கும் மலைச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது. அத்தா அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. மலைச்சாமியோட குழந்தை என் வயித்துல வளர்றது தெரிஞ்ச உடனேயே நான் தற்கொலை பண்ணிக்க போனேக்கு பார்த்தாண்டா என்ன காப்பாத்தினாரு. நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமா வாங்கிட்டாரு. அக்கா தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அத்தா பழிய தம்மாலேயே போட்டுக்கிட்டாருக்கா. அதனால இந்த வீட்டை விட்டே போயிட்டாருக்கா. இந்த குழந்தை தப்பா பிறந்திருந்தாலும் அது ஏன் குழந்தைக்கா. குழந்தை மேல சத்தியமா அத்தா உத்தம இருக்கா. என்ன தப்புக்கா அத்தா உத்தம இருக்கா.